نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله إلى آخر الآية صدق الله مولانا العظيم. சிந்திப்பிற்குரிய மூன் தொலைக்காட்சி நேயர்களே, சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வடைகின்றேன். அன்பு நேயர்களே, பண்டைய கால தமிழர்களிடத்திலே ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருந்தது. யாரேனும் தும்மினால் அவர்களை வாழ்க என்று வாழ்த்துவார்கள். தும்மியதற்கு வாழ்த்தக்கூடிய ஒரு பழக்கம் தமிழர்களிடத்தில் தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. திருவள்ளுவர் கூட புலவி நுணுக்கம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஒரு குறளில் கூறுகின்றார், வழுத்தினால் தும்மினேனாக அழித்தழுதாள் யாருள்ளி தும்மினீர் என்று. தலைவனும் தலைவியும் ஒன்றாக இருக்கும் பொழுது தலைவனுக்கு தும்மல் வருகிறது, தும்முகின்றான். அப்படி தும்மும் பொழுது தலைவி அவனை வாழ்த்துகின்றாள், வாழ்க என்று வாழ்த்துகின்றாள். அடுத்த நிமிடமே அவளுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. உடனே அவள் சொல்லுகின்றாள், வேறு யாரோ உம்மை நினைக்கின்றார்கள், நீர் வேறு யாருடனோ தொடர்பு வைத்திருக்கின்றீர், அந்த நினைப்பில் தான் உமக்கு தும்மல் வந்திருக்கின்றது என்று வள்ளுவர் கணவன் மனைவிக்கிடையிலே நடக்கக்கூடிய ஒரு ஊடலை அவர் அங்கு பேசுகின்றார். இந்த தும்மலை பற்றி ஒரு பெரிய விஞ்ஞான விளக்கமே இருக்கிறது. ஏன் மனிதனுக்கு தும்மல் வருகிறது? மனிதனுக்கு தும்மல் வருவதற்கு காரணத்தை நாம் அறிவியல் ரீதியாக ஆராய்ந்தோமானால், நமது சுவாச குழாய்களின் வழியாக நாம் விரும்பியோ விரும்பாமலோ பல்வேறு கிருமிகளும் அசுத்தங்களும் உள்ளே சென்று விடுகிறது. உள்ளே சென்று அவைகள் அங்கே தங்களுக்கு ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொள்கின்றன. இந்த சுவாச குழாயில் உள்ள லைனிங் மெம்பரேன் என்று சொல்லப்படக்கூடிய திட்டாக அது படுகிறது. அதற்கு பிறகு அவைகளை வெளியேற்ற வேண்டும். அவைகள் தொடர்ந்து அங்கு இருக்க முடியாது. அதற்காக வேண்டி அல்லாஹ் அங்கு ஒரு தனி ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்றான். இந்த தூசுகளையும் கிருமிகளையும் வெளியேற்றுவதற்காக வேண்டி ஒரு பிரஷ் அங்கே இருக்கின்றது. ஒரு ரோமங்களை கொண்ட ஒரு பிரஷ், அதற்கு பேர் எபித்தீலியம் என்று பெயர். இந்த எபித்தீலியம் என்ற செல்களினால் அவைகளெல்லாம் தூசி தட்டி வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்யப்படுகிறது. அப்படி வெளியே தள்ளும் பொழுது இந்த ரோமங்கள் அசையும். இந்த ரோமங்கள் அசைவதன் காரணமாக ஒருவித உணர்வு நமக்கு உண்டாகும். வெளியே தள்ளுவதன் காரணமாக அங்கு ஒரு உயர் காற்றழுத்தம் ஒன்று ஏற்படுகிறது. காரணம், இவைகளை வெளியே தள்ளும் பொழுது அவைகள் வெளியே போகாது. ஏனென்றால் அங்கே வெளியே செல்வதற்கு திறப்புகள் எதுவும் கிடையாது. எனவே அழுத்தம் இன்னும் அதிகமாகி காற்று குழாய்களை வெளியே திறப்பதற்காக வேண்டியுள்ள போராட்டம் அங்கே நடக்கிறது. இன்னும் திறக்கவில்லை என்றால் இன்னும் அழுத்தம் ஏற்படுகிறது. பிறகு மிக அழுத்தம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த காற்று குழாய் திறக்கிறது. இப்போது காற்று குழாய் திறக்கும் பொழுதுதான் அந்த
தூசுகளும் கிருமிகளும் அப்படியே வெளியே அடித்து செல்லப்படுகின்றன. எவ்வளவு பெரிய ஒரு இயக்கம், ஒரு இயந்திரத்தனமான செயல்பாடு இந்த தும்மலுக்கு பின்னே இருக்கின்றது பார்த்தீர்களா? அப்படி தும்மிய பிறகுதான், இந்த கிருமிகள் எல்லாம் வெளியே சென்ற பிறகுதான் மனிதனுக்கு ஒரு புத்துணர்வு வருகிறது. எவ்வளவு அழுத்தம் அதிகமாகுமோ அவ்வளவு வேகமாக அந்த மனிதனுக்கு தும்மல் வெளிப்படும். சிலருக்கு சீக்கிரம் குழாய்கள் திறந்துவிடும். எனவே தும்மல் ஒரு ஆட்டு தும்மலை போன்று அச் என்று வெளியே வந்துவிடும். சிலருக்கு மிகவும் அழுத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கும். எனவே அவர்களுடைய தும்மல் இன்னும் பலமானதாக இருக்கும். இப்படி தும்மும் பொழுது வெளியேறக்கூடிய அந்த அசுத்தங்களையும் கிருமிகளையும் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் அவைகளினுடைய ஏறத்தாழ 40 மணிக்கு 40 மைல் வேகத்தில் அது வெளியே வருகிறது. அப்பொழுது சளி, எச்சில், உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அத்தனையும் வெளியே கொண்டு வந்து விடுகிறது. என்னவாகும்? பக்கத்தில் யாராவது இருந்தால் நோய் தொற்று ஏற்படும். ஒரு பூட்டிய அறைக்குள் ஒரு தும்மினால் அந்த இடமே மிகவும் துர்வாடை அடிக்கும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மும் பொழுது அதற்கு ஒரு வழியை காண்பித்து தந்தார்கள். உங்களுடைய கைகளாலோ அல்லது உங்களிடத்திலே இருக்கின்ற சிறு துணிகளாலோ உங்களுடைய வாயை நீங்கள் பொத்திக் கொள்ளுங்கள். யார் தும்முகின்றாரோ அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லவும். இப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகளிலிருந்து இறைவன் அவருக்கு விடுதலை அளிக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் தும்மும் பொழுது ஒரு நிமிடம் இதயமே நின்று பிறகு துடிக்கிறதாம். காரணம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உயிரை ஊதும் பொழுது முதலில் அவர்கள் தும்மினார்கள். அந்த தும்மலுக்கு பிறகுதான் உயிர் அவர்களுடைய உடலிலே ஓட ஆரம்பித்தது. முதலில் தும்மியவர் ஆதம். அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மியதை நீங்கள் கேட்டால், தும்மியவர் சொல்ல கேட்டால் நீங்கள் இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக, அருள் பொழிவானாக. அப்படி எதிரில் உள்ளவர் இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்லும் பொழுது தும்மியவர் யஹ்தீக்குமுல்லாஹ் என்று சொல்லட்டும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக என்று அவருக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யட்டும். ஆக தும்முவதிலும் கூட மற்றவர்களுடைய நலம் நாடுதல் அங்கே இருக்கின்றது. இந்த தும்முவதிலே வைரஸ் பரவுகின்றது. ஏறத்தாழ அறிவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள் 20 விதமான வைரசுகள் தும்முவதால் பரவுகின்றது. நோய் தொற்று ஏற்படுவதற்கு தும்முவது ஒரு பெரிய காரணமாகிவிடும். எனவேதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தும்மும் பொழுது நீங்கள் வாயை ஒரு கைக்குட்டையை கொண்டோ அல்லது கையை கொண்டோ பொத்திக் கொள்ளுங்கள். முடிந்தவரை அந்த தும்மலை மெதுவாக நீங்கள் விட்டு அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள். ஒரு சாதாரண தும்மல், அது சாதாரண தும்மல் அல்ல. மனிதனுடைய இதயத்தை மீண்டும் இயக்கக்கூடிய தும்மல். எனவேதான் தும்முவதற்கு பின்னும் இத்தனை பெரிய விளக்கங்களை உங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்லுகின்றார்கள், இந்த தும்மல் ஒரு மனிதனுக்கு அடிக்கடி வருவதற்கு சில காரணங்கள் இருக்கும். 3 தடவைக்கு மேலே வந்தால் நீங்கள் அந்த மனிதருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த தும்மல் இயற்கையாக வருகின்ற தும்மல் அல்ல, அது தடுமன், சளியின் காரணமாக அவருடைய உடலில் ஏற்படக்கூடிய நோயினால் வெளிப்படக்கூடிய தும்மல். எனவே சளி பிடித்திருந்ததால் நீங்கள் அந்த தும்மலுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தூர நோக்கு! சில நேரங்களிலே தும்மும் பொழுது மூக்கில் இருக்கின்ற ஜவ்வு அதிர்ந்து அலர்ச்சிக்குள்ளாகி பிறகு வேறு வேறு கிருமிகள் சுவாச பைகளின் உள்ளே செல்வதற்கும் கூட வாய்ப்பு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் மூக்கு ஒழுக ஆரம்பிக்கின்றது. ஒரு தும்மலுக்கு பின்னால் இத்தனை பெரிய நிலைமைகள் இருக்கின்றது. இந்த சிந்தனையோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.